ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. நான் நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். 1000 வீடியோ மேலே யூடியூப்பில் போட்டிருக்கேன். தெளிவாக சூப்பராக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு சொல்லி போட்டிருக்கேன். நிறைய சிறந்த மாஸ்டர்கள், ஜாம்பவான் மாஸ்டர்கள் இருக்காங்க. நான் அவங்கள எந்த குறையும் சொல்லலை. வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கணும், நல்லா செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் பார்ப்பாங்க. நான் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டராக இருந்து நம்முடைய சந்ததியில் ஒரு சமையல்காரங்க இருந்தோ, நம்ம அப்பா ஒரு சமையல்காரர் இருந்தோ சொல்லி கொடுத்தா அதை ஈஸியாக நம்ம புரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு சூப்பராக செய்யலாம். ஆனால் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையிலேருந்து அடிப்படையிலேருந்து செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கின்னு புரிஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சு நம்ம நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வளர்ந்து வரும் மாஸ்டருக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். உப்பு, காரம், அளவு, தண்ணி. இதை சரியாக செஞ்சால் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். பிரியாணியை பயம் இல்லாமல் செய்யலாம், சூப்பராக செய்யலாம். நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், வளர்ந்து வரும் மாஸ்டர். இப்போது நான் சொல்லித்தர போகிற இந்த உப்போட அளவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக கற்றுப்பீங்க. இல்லை இதுக்கப்புறமும் எனக்கு புரியலை, எனக்கு வரலைன்னா உங்களுக்கு பிரியாணி வேலை செய்ய வரலைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிங்க. இங்கே நான் கடலூர் மாவட்டத்தில் உப்பில் பல வகையான பிராண்ட் இருக்குது. நான் இந்த உப்பு நல்லா இருக்கும், இந்த உப்பு நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல வரலை. என்னன்னா உப்போட உரப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நல்லா புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் பிரியாணி செய்யறதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போது இங்கே எங்கள் மாவட்டத்தில் கிடைச்ச ஒரு 10 வகையான உப்பு பிராண்டு வச்சுருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது. இப்போது எனக்கு கிடைச்ச வரைக்கும் ஒவ்வொரு மாஸ்டரும் நான் இந்த அரிசியில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த உப்பு தான் வேணும்னு சொல்லுவாங்க. இதை யாரும் உங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க. நான் ரீசெண்டாக திண்டுக்கல் அனுபவத்துக்காக AMA பக்ருதீன் அண்ணனை பார்க்க போயிருந்தேன். அண்ணன் இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் வச்சுருக்காரு. சூப்பராக சொல்லித்தராரு. அந்த திண்டுக்கல்லோட பிரியாணியோட அத்தன்டிக்கான ஒரு உண்மையை உங்களுக்கு செம்மையாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த அண்ணனுக்காக, வளர்ந்து வரும் மாஸ்டருக்காக, அனுபவத்துக்காக நான் போயிருந்தேன். அப்போது நான் அண்ணன்கிட்ட தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் எங்கே போனாலுமே சரிதான், அணில் உப்பு பிராண்டு திண்டுக்கல்லில் கிடைக்கும். இதை தான் நான் உபயோகப்படுத்துவேன். ஏன் நான் கேட்டால் எந்த இடத்திலும் ஒரு யூனிக்கான டேஸ்ட்டாக அந்த உப்போட உரப்பு மாறாமல் 10 கிலோவுக்கு இதான் உப்புன்னு சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். அண்ணன் யூஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உப்பு நீங்கள் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணால் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணுன்றதை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி இப்போது நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து இந்த உப்பெல்லாம் எடுக்கும்போது எனக்கு கிடைச்ச உப்பு பிராண்டில் கொஞ்சம் காஸ்ட்லியானது டாட்டா கல் உப்பு. அந்த கலரும் சரி, அதோட உரப்பும் சரி சரியாக இருக்கும். ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் கிறிஸ்டல் உப்பு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, கடலூர் மாவட்டத்தில் வளர்ந்து வரும் மாஸ்டர் இருந்தீங்கன்னா கிறிஸ்டல் உப்பு லைட்டாக துடிப்பாக தூக்கலாக இருக்கும். அப்போது நான் சொல்ல போகிற அளவுலேருந்து இந்த உப்பு நான் யூஸ் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் அதிக உரப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போது பிரியாணிக்கு அளவு தான் முக்கியம். அளவுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் வேலை முக்கியம். என் கண்டென்ட் அதுதான். வளர்ந்து வரும் மாசுகளுக்காக இந்த ஃபிசிக்கலான வேலையை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். அப்போது இந்த உப்பு சேர்க்குறேன் இல்லையா, இப்போது அரிசிக்கு தனியாக உப்பு, கறிக்கு தனியாக உப்பு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், அதை உணர்ந்து கற்றுக்கிட்டேன், அதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இதுவே நல்ல ஒரு சமையல்காரர் அவங்க மகனுக்கு சொல்லும் போது, நீ 1 கிலோ கறி 1 கிலோ அரிசியா இவ்வளோ உப்பு போடுப்பான்னு சொல்லுவார். அவ்வளோதான். ஆனால் அது நல்லா தான் செய்வார், கரெக்டாக தான் இருக்கும். நம்ம எப்படி கற்றுக்கிறோன்றதை, யாருக்கிட்ட கற்றுக்கிறோன்றது தான் இந்த பிரியாணி வேலையோட முக்கியமான ஒரு விஷயம். நான் நிறைய சமையல்காரர் கூட வேலை செஞ்சுருக்கேன். அவங்கெல்லாம் ஒரு விதமான உப்பு போடுவாங்க. அந்த உப்பு எப்படிலாம் போடுவாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோவை கண்டிப்பாக சூப்பராக தெளிவாக பாருங்கள். நான் போடுற வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நான் வளர்ந்து ஒரு மாஸ்டர்கள் சொல்லி வீடியோ போடுறேன். இவ்வளோ நேரம் பேசி இதை பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறது, ஒரு வேளை நீங்கள் கற்றுக்கணும் ஆசைப்பட்டால் இந்த வீடியோ பார்த்தா இதை விட பிரியாணிக்கு உப்பு சேர்க்குற அளவை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நான் இப்போ உப்பு பிரித்து கொட்டிக்கிறேன். இது சன்பியூர்னு சொல்லி ஒரு பிராண்டு. இப்போ ரீசெண்டாக நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், நல்லாயிருக்கு உப்பு.
வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிற, பிரியாணிக்கு சால்ட்டு உப்பு உபயோகிக்கவே கூடாது. கண்டிப்பாக புரிஞ்சுக்கிங்க. டாட்டா சால்ட்டு. வளர்ந்து வரும் மாஸ்டர், நான் சொல்லும் அளவு உப்பு நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, 10 கிலோ அளவுக்கு ஒரு கைப்பிடி உப்பை குறைச்சி போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு போடுங்க. கிறிஸ்டல் உப்பு, மீதி பிராண்டு உப்பு எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த அளவு வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போது பிரியாணி செய்யும் போது 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி போட்டு செஞ்சால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சரியான உப்பு சொல்லப்போனால் எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கைப்பிடி உப்பு, தேவையான உப்பு, அளவுள்ள உப்புன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி, இந்த ரேஷியோவில் செஞ்சால் தான் பிரியாணி உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு குவாலிட்டியான அரிசி நீங்கள் பிரியாணி அரிசியாக தேர்ந்தெடுத்து செய்யணும். சரிங்களா? இப்போது 1 கிலோ அரிசி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, 25 கிலோ வெஜிடபிள் பிரியாணி செஞ்சால் இந்த பாக்கெட் உப்பு ஒரு பாக்கெட் அப்படியே போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூடவும் போட தேவையில்லை, கம்மியாகவும் போட தேவையில்லை. அப்போது 1 கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு. ஏன்னா இந்த ஒரு பாக்கெட்டு 1 கிலோ கரெக்டாக. சரிங்களா? இந்த மாதிரி 1 கிலோ பாக்கெட்டை நீங்கள் ஒரு தட்டில் கொட்டி கைப்பிடிச்சி கரெக்டாக 25 கைப்பிடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கைப்பிடி 40 கிராம் என்ன அளவுன்னு தெரியும். என்னோடய கை கொஞ்சம் பெருசு, அப்போ சில பேர் சின்னதாக இருக்கும். அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி நீங்கள் பழகினா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நமக்கு போடும்போது தெரியும், ஒரு கை கம்மியாக போடும்போது கம்மியாக போட்டோம், அடுத்த கை போடும்போது கொஞ்சம் சேர்த்து போடலான்னு சொல்லி அனுபவத்தில் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அப்போது ஒரு பாக்கெட் உப்பு 25 கிலோ பிரியாணிக்கு சரியாக இருக்கும். ஒரு பாக்கெட் உப்பு 1 கிலோ, ஒரு பாக்கெட் உப்பு ஒரு கைப்பிடி 40 கிராமு. சரியாக இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு 25 கிலோக்கு ஒரு பாக்கெட் உப்பு போடுறோம். இது கூட கறி சேர்க்குறோம் இல்லையா, அப்போ கறிக்கு தனியாக உப்பு சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, கறிக்கு தனியாக உப்பு சேர்க்கணும். 25 கிலோ அரிசி கூட 25 கிலோ கறி சேர்த்திங்கன்னா 25 கிலோ கறிக்கு 2 கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்புன்னு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் குழைப்பிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்போ 1 கிலோ கறிக்கு 20 கிராமு, 1 கிலோ அரிசிக்கு 40 கிராமு, மொத்தம் 60 கிராம் உப்பு 1 கிலோ பிரியாணிக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் இதுலேயும் எனக்கு அளவு கொஞ்சமாக மாறி வருதுன்னா, வெங்காய தக்காளி நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துப்போம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துப்போம். உங்களுக்கு இந்த ரேஷியோவில் நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு துடிப்பு கொஞ்சம் தூக்கலாக வந்தாலும், ஒரு துடிப்பு கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம். அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போது இந்த உப்பு பார்த்தீங்களா, இந்த உப்பு என் கைக்கு இப்படி எடுத்து அப்படி பிடிச்சா, அழுத்தி பிடிச்சா ரொம்பவும் அழுத்தக்கூடாது, மேலே ரொம்ப அப்படி இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக அப்படி பிடிச்சா 40 கிராம் அப்படி அள்ளி அப்படி உப்பு போட்டால் 1 கிலோ அரிசிக்கு கரெக்ட். சரிங்களா? இப்போது அதே அளவில் பாதி இப்படி கம்மியாக நமக்கு தெரியும் இந்த உப்பில், அந்த அளவு 20 கிராம் எடுத்தால் 1 கிலோ அரிசிக்கு கரெக்டாக 60 கிராம் உப்பு. இதை மாற்றவே மாற்றாதீங்க. 2 கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி 40 கிராம், அப்போனா 1 கிலோ கறிக்கு 20 கிராம். நிறைய மாஸ்டருங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒருத்தட்ட கற்றுக்கிட்டேன். அவங்க எப்படி போடுவாங்கன்னா, இந்த உப்பை ஒரு கை நிறையா இப்படி அள்ளுவாங்க. நல்லா பாருங்கள், ஒரு கை நிறையா இப்படி அள்ளுவாங்க. இதுக்கு 5 கிலோ கணக்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது கற்றுக் கொடுக்குற மாஸ்டர் என்ன கற்றுத்தராங்களோ வளர்ந்து வரும் மாஸ்டர், நீங்கள் அதை தான் செய்வீங்க. சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு கைப்பிடி உப்பு போட்டாலும் 40 கிராம் ஒரு கைப்பிடி தான். நீங்கள் ஒரு கை நிறைய அள்ளி இப்படி போட்டாலும் 5 கிலோவுக்கு அதே 1 கிலோவுக்கு 40 கிராம் தான். சில பெரிய பெரிய மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 கையால் உப்பை அள்ளி இப்படி போடுவாங்க. இப்போது இந்த உப்பு இப்படி போடும்போது இது 10 கிலோவுக்கு, ஒரு 10 கிலோ அரிசி செய்கிறோம், 10 கிலோ அரிசிக்குன்னா இந்த மாதிரி அள்ளி ஒரு கை போட்டால் சரியான அளவு. அப்புறம் கறிக்கு தனியாக உப்பு போடுவாங்க. இதுதான் உப்பு அளவு. வளர்ந்து வரும் மாஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் தைரியமாக போட்டு பாருங்கள். போட்டுட்டு அளவு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக செய்வீங்க. என் அனுபவம், என் செய்முறை
உங்களுக்கு ஒரு மாதம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை எனக்கு இப்படி தான் உள்ளங்கையில் ஒரு கை அள்ளிப்பட்டு 5 கிலோவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுவும் சரிதான். கற்றுக் கொடுக்கறத கரெக்டாக பார்த்து கற்றுக்கிட்டு செய்யணும். நான் வீடியோ மேக் பண்ணுறேன், புதுசாக எனக்கு வீடியோ கேமரா எடுக்கவோ எடிட் பண்ணவோ எந்த ஒரு டீம் ஒர்க் கிடையாது. வளர்ந்து வரும் மாதங்களுக்காக நான் ஒருவனாகவே உழைக்கிறேன், உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன், அப்லோட் பண்ணுறேன். வருங்காலங்களில் நல்லா இன்னும் தெளிவாக சூப்பராக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சூப்பராக நான் வீடியோ போடுறேன். இது தம் பிரியாணிக்கு அளவுள்ள உப்பு ரேஷியோ சொல்லியிருக்கேன். அப்படியே வடி பிரியாணிக்கு மாற்றி வேறு மாதிரி ப்ராசஸ் வரும், அது தனியாக வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக ஒரு உப்பு யூஸ் பண்ணுவேன், அந்த உப்பு என்ன பிராண்டு, அது சரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை அடுத்த வடி பிரியாணி வீடியோவில் உங்களுக்காக நான் போடுறேன். இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இதுலேயும் சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் பார்க்கணும்.